ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பிரளய பெருஞ்சுடர் ஆழி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான கால அம்சம் கூடிய கால ரகசியம் அது சத்குரு வாத்தியார் நமக்காக அருளி செஞ்சுருக்கிறாங்க. எப்படி அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம், அது முதல்ல எந்த நேரம் அப்படின்றது. பொதுவாகவே இந்த தசமி திதி, ஏகாதசி திதி, இது ரெண்டுமே இணையும் கூடிய வேலை அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார். இது ரெண்டுமே இணையும் வேலையில் தசமி திதியோட முடிவாக இருக்கக்கூடிய ஒரு 12 நிமிஷம் அண்டு நம்ம ஏகாதசி திதியோட ஆரம்பம் ஒரு 12 நிமிஷம். ஆக மொத்தத்தில் ஒரு நாழிகைன்ட்டு அது ஒரு கணக்கு. அது 24 நிமிடங்கள் ஒரு நாழிகை இல்லையா? அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நாளைக்கு ஏகாதசி என்ன டைமு அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 4:14 நாளைக்கு மாலை ஏகாதசி ஆரம்பிக்குது வச்சுங்களேன். ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த 24 நிமிடம் கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, முன்ன பின்ன ஒரு 1/2 hour கூட நம்ம சேர்த்து கூட பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 மணிக்கே ஏதேனும் ஒரு பெருமாள் பூஜை, ஒரு பெருமாளோட ஆழ்வார்கள் பாசுரங்கள், ஆண்டாள் திருப்பாவை, ஸோ அந்த மாதிரி என்ன முடிஞ்சால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சரி, அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு பெருமாளோட துதிகளையாவது அட்லீஸ்ட் சொல்லி, கோயிலில் திறந்திருந்தால் 4 மணிக்கெலாம் சுவாமி தரிசனம் கிடச்சா அந்த நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணுறது பெருமாளை, அப்படி இல்லை இல்லத்திலே இருந்து கூட ஏதேனும் பண்ணாலும் சரிதான். சரி, இது என்ன விஷயம், என்ன நமக்கு கிடைக்கும், இதனால் நம்ம ஒரு வேலையை மனக்கட்டு பண்ணுறோன்னா ஏதேனும் ஒன்று நடக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம இந்த மனம் நம்மளுக்கு அதில் ஈடுபாடோடு செயல்படும். அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நேரம் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, மனசுக்கு அமைதி சாந்தம் தரும் அப்படின்றது வாத்தியார் சொல்கிறார். ஸோ அதுதான் இது எவ்ரி தசமி அண்ட் ஏகாதசி இணையும் பொழுது நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷமான பலன்கள். ஓம்.